அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். துணை அல்லது துணைவியார் இடத்துல சரணாகதி ஆகிடும். காதலாகட்டும், காதலியாக இருக்கட்டும், வெள்ளைக்கொடி காட்டிடும். குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிட வேணும். உங்களுக்கு யார்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும் அவங்கக்கிட்ட டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. சொல்லிவிடுங்க, செல்வி சொன்னார் இந்த மாதத்தில் என் கூட ரெகுலராக பேசு, அது சூரியன் என்னை பார்க்குதுன்னு சொன்னார், எங்கள் ராசியை பார்க்குதுன்னாரு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ, தூங்கணும் நான், நீங்கள் பேசினா தான் நல்லாயிருக்கும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன்களாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம். உங்களுக்கு யார்கிட்ட அந்த அந்யோன்யம் அதிகரிக்குதோ ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் பேசு, அவங்க கோச்சிக்கினாலும் பேச வைங்க, சூப்பர் ஆகிடுவீங்க. அதே சமயம் கண்டிப்பாக வழக்கு கிழக்கெல்லாம் வெற்றி ஏற்படும். தொழில் நல்லா வரும், தொழிலில் ஏற்றம் ஏற்படும், டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும், புதிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். இதெல்லாம் போகாதா, வேறு என்ன வேணும்? எல்லாமே சந்தோஷம் கிடைக்கும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யோக பலங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதே சமயம் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம் ஏற்படும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். போதுமா?